பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப் 2 பொசிஷனை பிடிச்சே ஆகணும்ன்ற டீமுக்கும் இதுக்கு மேல தோக்கறதுக்கு எதுவுமே இல்லன்ற டீமுக்கும் பிரஷர் எப்படி புரட்டி போடுன்றதுக்கு இந்த மேட்ச் தான் பக்கா எக்ஸாம்பிள். குஜராத் கொல்கத்தா மேட்ச்ல கொல்கத்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஆரம்பத்திலே ரஹானே அவுட் ஆனாலும் ஃபின் ஆலன், அங்கிஷ் ரகுவன்சி, கேமரன் கிரீன் எல்லாருமே வெறித்தனமா ஆடினாங்க. அவங்க ஆடினாங்கன்னு சொல்றதை விட ஜிடி ஃபீல்டர்ஸ் அவங்கள ஆட விட்டு பார்த்தாங்க. அப்படி கேட்ச் மேல கேட்ச் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க 3 பேரும் பொழந்து கட்டி வெறித்தனமா ஆட 20 ஓவர்ல 247 ரன் அடிச்சாங்க. அதை சேஸ் பண்ண ஜிடிக்கு ஓபனர்ஸ் நல்லா செட் பண்ணாலும் சாய் சுதர்ஷனுக்கு எல்போல் அடிபட்டு ரிட்டையர்ட் ஹர்ட்ல உள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் நிஷாந்த் சிந்துவை தேவையில்லாம அனுப்பிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. இதுல இப்பதான் இன்ஜுரில இருந்து வந்த பத்திரனா 8 பால் போட்டு மறுபடியும் இன்ஜுரின்னு சொல்லி உள்ள போயிட்டாரு. கடைசியில பட்லர் அனுப்பிச்சுட்டு கில்லும் பட்லரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுலயும் கில்லெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாரு. ஆனா கில்லி 85 அவுட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் சாய் சுதர்ஷன் வந்து நல்லா ஆடி ஆஃப் செஞ்சுரி போட்டாரு. ஆனா கடைசியில கொல்கத்தா 29 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்சை தரமா ஜெயிச்சிட்டாங்க. இதோட 7வது மேட்சா பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே இருக்கிற டீம் மேல இருக்கிற டீம் டிசப்பாயிண்ட் பண்றாங்க. நாளைக்கு ஆர்சிபியும் டெல்லியும் ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கேக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.